ஸோ அதனால இந்த நான் நான் ஆக்சுவலா நான் வந்து அந்த அம்மாவ தான் பாராட்டுவேன். ஏன்னா, எப்படியுமே அம்மாவுக்கு வந்து ஒரு புள்ள பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும் தப்பு பண்ணா அந்த அம்மாவுக்கு உடனே தெரியும். பக்கத்துல நின்னு தப்பு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீ கடல் கடந்து போய் தப்பு பண்ணா கூட அந்த அந்த உள்ளுணர்வு ஃபீல் உள்ள சொல்லிரும். தெரிஞ்சிரும். ஆமா, அம்மா சொல்லிருவாங்க. ஆமா. ஸோ அதனால அந்த தாய்மைய நான் வந்து உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். அ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு நடக்குது அப்படின்னா, ஏமாத்தி சமூகத்துல அந்தஸ்து வேணும் அப்படின்னு இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி குடுத்து, அந்த வீட்டு உறவு இது வந்து ஒரு பெரிய இடத்துலயே இந்த பிரச்சனை நடந்திருக்கு. ரொம்ப பெரிய ஆளுங்க. கோடிக்கணக்குல செலவு பண்ணினாங்க. சாப்பாடு வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்கன்னா, பார்த்துக்கோங்க அது எவ்வளோ பெரிய திருமணமாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு நாள் கூட 2 பேரும் சேர்ந்து இல்ல. எங்ககிட்ட வந்து கேஸ் குடுத்து பெரிய இடம் அப்படிங்கிறதுனால, நம்ம வந்து ஒரு 3 மாசம் வரைக்குமே வந்து ஆச்சு இந்த கேஸ முடிக்கிறதுக்கு. எடுக்கும்போதே நாங்க சொல்லிட்டோம், வி வில் டேக் டைம்ன்னு. யூசுவலா 1 மந்த்ல அத நம்ம முடிச்சுருவோம். பட் 3 மாசங்கள் எடுத்துக்கிட்டோம். அப்ப பார்க்கும்போது பார்த்தாக்க, அவங்க இந்த இந்த மாதிரியான ஒரு உறவு முறையில, அவங்க சொசைட்டிலயே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியோட திருமணமான ஒரு பெண்மணியோட ஓ! திருமணமான பெண்மணியோட. ஒரு உறவு இருந்திருக்கு. இது நெறைய இப்ப நம்ம சேனல்ல கூட நெறைய இந்த மாரியான உறவுகள் நம்ம பார்க்குறோம். அந்த ஆமா. மாரி உறவுக்காக நியூஸஸ்லயுமே இப்ப சமீபத்துல குழந்தைய குழந்தையவே கொண்டுட்டாங்க ஆமா, அப்படிங்கிற மாதிரி ஆமா. வந்தது. ம். ஸோ இது வந்து இப்ப நடக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அன்னைக்கு வந்து பெரியவர்கள் எல்லாம் ஒரு வழிமுறைய வகுத்து வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு அத எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. அத கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. இத வந்து நான் ரொம்ப ஆத்தென்டிக்கா சொல்லுவேன். எப்படின்னா, அ என்னுடைய டாட்டர் வந்து ஹோமியோபதி படிச்சிருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து அந்த ஒரு 6 கான்ஃபரன்ஸ் வந்து அவங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். டூ கெட் தியர் சர்டிஃபிகேட்ஸ், ஃபைனல் சர்டிஃபிகேட்ஸ் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலா அவ 6 முடிச்சுட்டா. அதுக்கப்புறம் 7வது ஒண்ணு நான் போயே ஆவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட அடம் பண்ணிட்டு இருந்தா. நான் சொன்னேன், "எதுக்கும்மா 6 தான் முடிச்சுட்டு எதுக்கு?" அப்படின்னா, "இல்ல முடியாது." அப்போ நான் வந்து எங்க ஹோமியோபதி டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு, "டாக்டர் என்ன இது இந்த பிள்ளை ரொம்ப அடம் பிடிக்குது, போய் தான் ஆவேன்." அப்படின்னேன். "ஏன் அனுப்பிச்சா உங்களுக்கு என்னன்னு?" நாட் நெசசரி. ஆஸ் அ மதர் நானும் வந்து கொஞ்சம் கரெக்ட்டா ஸ்ட்ரிக்ட்டா தான் வச்சுட்டுருப்பேன் அவங்கள. அ 6 முடிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு 7த் ஒன்னுக்கு போகணும் அப்டின்னேன். ஆ நான் இப்ப இந்த கான்ஃபரன்ஸ்ல பேசினா உங்க பொண்ண அனுப்புவீங்களா? அப்டின்னு கேட்டாரு.